அன்பே சிவம், அன்பை பரப்புவோம். இன்றைக்கி எள்ளு பொடி வச்சு ஒரு சேவையும், எள்ளு பொடி சேவையும், அதே மாதிரி நெல்லிக்காயில் சேவையும், நெல்லிக்காய் கலந்து லெமன் சேவை மாதிரி நெல்லிக்காய் சேவை பண்ணி காமிச்சிருக்கேன். நம்மளோட உணவே மருந்து. பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட அந்த அதோட குவாலிட்டிஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துறது தான் என்னோடய வேலையாக இருக்குது. அதனால் அடிக்கடி நம்ம அதை பார்த்தோம்னா பண்ணுவோம். அதனால் பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இப்போது நம்ம இன்றைக்கி குட் மார்னிங் வியூவர்ஸ். அன்பே சிவம், அன்பை பரப்புவோம். கொஞ்சம் அரட்டை, அதை பற்றி சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு தானே நம்ம பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? உணவே மருந்து அப்படிங்கிறதுல தான் நம்ம சாப்பிட்றது எல்லாமே உணவு ப்ளஸ் மருந்து. நம்ம தமிழோட அந்த ஒரு தனித்துவம் என்னென்னா, நம்ம உணவு சாப்பிடுவோம், அதில் நம்ம உடலுக்கு தேவையான அந்த மருந்தும் அதில் இருக்கும். அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எள்ளு சேவை பண்ண போகிறோம். இந்த எள்ளோட பயன்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இது கொலஸ்ட்ராலை உங்களுக்கு சில பேருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா இல்லையா, பார்டரா என்னென்னா இருக்கும். இதை சாப்பிட்லாமா, கொஞ்சம் ஆயில் சாப்பிட்லாமா, நெய் சாப்பிட்லாமா, பல டவுட் இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எள்ளு ரெண்டை ஒன்றா சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் லோயர் லெவல் கொஞ்சம் கம்மி பண்ணும். அடுத்தது இதில் ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளட் ப்ரெஷர், பிபி எல்லாம் இருந்ததுன்னா இது ரெகுலராக கொஞ்சம் எள்ளு சாப்பாட்டில் எடுத்துனீங்கன்னா அந்த பிபி ரெடியூஸ் ஆகிடும். அடுத்தது மிக முக்கியமானது ஒரு விஷயம், ஒரு போனோட ஹெல்த்தை இது மெயின்டைன் பண்ணும். எள்ளு அவ்வளோ நல்லது. அடுத்தது இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போது நம்மளை அறியாமல் பல விஷயங்கள் உள்ள வீக்கம் அது இதனெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். ஸ்ட்ரெயின் ஆகி மசில் அது இது ஏதோ ஆர்கன்ஸ் அது மாதிரிலாம் அது உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போது இது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, நம்மளோட மருந்தாக பயன்பட்டு அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் குறைக்கும். அடுத்தது இது விட்டமின் பியோட ரிச் சோர்ஸ். ஒரு சின்ன விஷயம் இதுக்கு இவ்வளோ பலன்களா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இதோட உபயோகம் தெரிஞ்சதுன்னா, இதோட ஒர்த்து தெரிஞ்சதுன்னா டெய்லி நீங்கள் பயன்படுத்தணும். விட்டமின் பியா. அடுத்தது பிளட்டு செல் ஃபார்மேஷனுக்கு இது ரொம்ப நல்லது. பிளட் செல்ஸ் எல்லாம் உருவாருது இல்லையா, அந்த ஃபார்மேஷனுக்கு இது உதவி பண்ணுறது. அப்புறம் பிளட்டு சுகர் லெவலை கரெக்டாக வச்சுக்கும். அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு இதில் இருக்குது, ரிச் சோர்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இவ்வளவு பலன்கள் இருக்குது நான் சொன்னது. ஆனால் எனக்கு தெரியாமல் ஏகப்பட்ட பலன் இருக்கும். நீங்கள் அதை செஞ்சு அதை உணவில் சேர்த்துண்டு அதோட பலன்களெல்லாம் நீங்கள் அடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேயா? நம்ம அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த எள்ளை போட்டு வறுக்க போகிறோம். சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா படம் கிழிஞ்சு போயிடும். ட்ரை பாலில் தான் போட்டு வறுக்கணும். சரியா? இது எப்படி எள்ளு ஆயிடுத்து அப்படின்னா படப்படான்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அதுலேயே தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேவையில் எள்ளு பொடி, எள்ளும் வறுத்து இதை பொடி பண்ணி வெல்லமும் சேர்த்து ஏலக்காயெல்லாம் சேர்த்து அதை ஒரு பொடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் உருண்டையும் பிடிச்சிக்கலாம். தொட்டு நெய்யை விட்டு உருண்டை பிடிச்சி வச்சுட்டா டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டிங்கன்னா விட்டமினுக்கு குறைச்சலே இல்லை. ஆஃப்டர் மெனோபாஸ் எள்ளு ரொம்ப நல்லது, நீங்கள் யூஸ் பண்ணணும். நார்த் இண்டியன்ஸு ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுறாங்க எள்ளு. மகாராஷ்டிரியன்ஸு அங்கே நார்த் இந்தியாலாம் போனால், ஆந்திரா கூட நல்ல எள்ளு துவையல், எள்ளு சட்னிலாம் பண்ணுவாங்க. எல்லாமே பொடி வகைகள் அந்த மாதிரி சட்னி
தொகையல் இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பண்ணிவிடுவாங்க அவங்க. சாத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நெய் விட்டு. ஸோ கொஞ்சம் நம்ம கூட நான் பழைய காலத்தில் எள்ளுருண்டை எப்போவுமே படம். அதுக்கு தான் தவசம் இதெல்லாம் கூட எள்ளுருண்டை பயத்த உருண்டை ரொம்ப முக்கியம். இந்த முற்காலத்தில் மக்கள் பயன்படுத்தினது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக. உடலுக்கு மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்லேயோ ஏதோ முக்கியமான நிகழ்வுகள்லாம் அது அந்த ஸ்பீஷீஸில் அழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு அவள் வச்சுருப்பாள். பயத்துருண்டை எள்ளுருண்டை ரொம்ப முக்கியம். எள்ளு ரொம்ப முக்கியம். அதுவும் அதை விட பிள்ளையார் சதுர்த்திக்கு எள்ளுருண்டை பண்ணுவோம் இல்லையா, அதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் ஏன்னா எல்லாம் பண்டிகைகளில் விசேஷ நாட்களில் பண்ணுற மாதிரி அது அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணுவோம். கருப்பு எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, சேம் தான். படப்படன்னு பிடிக்குது பாருங்க, சவுண்டு கேட்குறதா, படபடன்னு வெடிக்கும் கடுகு மாதிரி. வாசனை வரும், எள்ளு வறுக்கிற வாசனை. வெடிச்சப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனப்புறம் மிக்சியில் போட்டு பிடிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதோ வெங்காயம், இது நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அது 2 நெல்லிக்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி அதில் இருக்கிற விதையெல்லாம் கொஞ்சம் எடுத்துடணும். இப்படி உதுத்திங்கன்னா வந்துடும், இல்லைனா தண்ணியில் போட்டு அலசினிங்கன்னா வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்ல செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், பியூர் தேங்காய் எண்ணெய் விட்டுக்குன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, உங்களுக்கு வேண்டாம், அது டேஸ்ட்டு சில பேர் பிடிக்காது அப்படின்னா எனி குக்கிங் ஆயில், கடலை எண்ணெய், அதெல்லாம் பெஸ்ட்டு. அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சீரகம், எப்போவுமே எல்லா சமையலும் கொஞ்சம் சீரகம் சேர்க்கறது நல்லது. அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்த பிறகு நீங்கள் உளுத்தம்பருப்பை போடணும். அப்புறம் கடலைப்பருப்பு போடுறோம். வேணும்னா அப்புறம் நிலக்கடலை கலந்துக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம், வெங்காயம், சின்ன வெங்காயம் உடலுக்கு நல்லது. அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு மஞ்சப்பொடி எல்லாத்துக்கும் போடணும். அப்புறம் பெருங்காயம் அளவாக போட்டுக்கோங்க, ஓவராக யூஸ் பண்ணக்கூடாது. பெருங்காயம், ரொம்ப ஓவராக ப்ரௌனாக வதங்கணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ இந்த பச்சை மிளகாயும் நெல்லிக்காயும் போட்டு வதக்கிக்கோங்க.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெல்லிக்காய் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆயுள் விருத்தி. டெய்லி ஒரு நெல்லிக்காய் எங்கே கிடைச்சாலும் ஒரு பெரிய நெல்லிக்காவை எப்படி வேணால் சாப்பிடுங்க. பச்சடி பண்ணி சாப்பிடுங்க, கம்மியாக காரம் போட்டு ஊறுகாய் பண்ணி சாப்பிடுங்க. உப்பு காரம்லாம் கம்மியாக போட்டு அப்பப்போ காலி பண்ணிவிடுங்க. ஓகேயா? இது ரொம்ப ஜாஸ்தி ஒன்றும் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இது நெல்லிக்காய். ஓகே, கொஞ்சம் வதக்கிட்டு அதில் நல்லா சுட சுட சேவையை போட்டு, இப்போ ரெடிமேட் சேவை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கிடச்சுன்னா வாங்குங்க. அப்படி வாங்கினா கூட நீங்கள் அதை ஒரு தடவை ஆவியில் வச்சு எடுத்து சுட சுட போட்டு கிளறுங்க. இதில் தேங்காய் போடலாம். தேங்காய் பிடிச்சுன்னா தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் உடம்புக்கு நல்லது. இது நெல்லிக்காய் சேவை. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 சர்க்கரையை கூட தூவிடுங்க. இதை நீங்கள் இந்த இதில் போட்டுட்டு சேவையை போட்டு கிளறிட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கணும். முதல்லையே உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா? அளவு 2 சர்க்கரை மட்டும் தூவிக்கோங்க. இது நான் சர்க்கரை தூவுறேன். எனி குக்கிங்க்கு கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு போட்டு சுட சுட சேவையை வச்சு கிளறி உப்பு போட வேண்டியது தான். அப்புறம் தேங்காய் போட வேண்டியது தான். இதுதான் நெல்லிக்காய். நம்ம லெமன் சேவை பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி நெல்லிக்காய் சேவை ரொம்ப ஹெல்த்தி ஒன். ஓகேயா? ஸ்பூனில் கிளறி விட்டு அந்த கேர்ஃபுல்லாக பொடிக்கணும். இப்போ நான் நெய் விடுறேன். உருக்கின நெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யை விட்டு நல்லா கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கையில் கலக்குங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். ஸ்பூனில் எல்லாம் கலக்கினாலும் அவ்வளோ இருக்காது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பொடிக்க வேண்டியிருக்கும் இந்த எள்ளு பொடியை. இதில் கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கணும்னா போட்டுக்கலாம், அது உங்களோட சாய்ஸு. இந்த மாதிரி நெய்யை விட்டு எள்ளு சேவை சாப்பிடுங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதில் முந்திரி பருப்பு எது வேணால் போட்டு வறுத்து போட்டுக்கலாம் ரிச்னஸுக்கு. இது நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். எள்ளு தான் நம்மளுக்கு ரொம்ப ரிச்னஸ். எள்ளு தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே தான் மற்றதெல்லாம். ஓகேயா? இப்போது எள்ளு சேவை ரெடி. அதே மாதிரி இது இது நெல்லிக்காய் சேவை. இதில் பாருங்கள், நிலக்கடலை ஏதோ கொஞ்சம் வயசானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இதை கொஞ்சம் நிலக்கடலையை கொஞ்சம் பொடிச்சு போடுங்க. பாவம், அவங்களால கடிக்க முடியாது. ஓகேயா? இது நெல்லிக்காய் சேவை, உடலுக்கு ரொம்ப நல்லது. இது அருமையான பசு நெய் விட்டுருக்கேன். இதில் விட்டுருக்கேன். இன்னும் ஒன்று வேணால் ஒரு ஸ்பூன் விடலாம். இது சுவையான எள்ளு வெள்ளைப்பொடி போட்டு, எள்ளு பொடி வெள்ளைப்பொடியை சேர்த்து போட்டு செஞ்ச சேவை கலக்கி வச்சுருக்கேன். இது நெல்லிக்காய் சேவை. ஒரு வெரைட்டிக்கு இப்படி பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போவுமே லெமன் சேவையெல்லாம் பண்ணுவீங்க, வெங்காயம் போட்டு தாளித்து சேவை பண்ணுவீங்க. ஃபார் அ சேஞ்ச் இந்த மாதிரி எள்ளு சேவை உடலுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, நெய் போட்டு ஸ்வீட் இருக்கிறதுனால. அதே மாதிரி இது நெல்லிக்காய் உடலுக்கு ரொம்ப நல்லது. இதையும் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க எல்லோரும். இப்போது பூவாயிடுச்சு உங்களுக்கு. உணவே மருந்து. நம்ம உணவு சாப்பிட்றோம். முன்னைய காலத்துலேருந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு.
அதுவே மருந்தாகவும் செயல்படும் உங்கள் உடலுக்கு. சரியா? ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கும், இதெல்லாம் ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. ஆனால் அதற்கு இருக்கிற அந்த குவாலிட்டி இதெல்லாம் விவரித்து சொன்னோம்னா நம்மளுக்கு அன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அவ்வளோதான். இது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு மட்டும்தான் நான் இப்படி பண்ணுறேன். ஸ்டார்டர்ஸ்க்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சீயிங் திஸ் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி ஆடியோ புக்ஸ் பை மீனா ஐயர்னு போடுறேன். அதில் ராமாயணம் நிறையா இருக்குது, சித்தர் வரலாறு, சித்தருக்கு எப்படி பூஜை பண்ணணும் அதெல்லாம் நிறைய போட்டிருக்கேன். சமூக நாவல்கள் போட்டிருக்கேன். தயவுசெய்து அதெல்லாம் கூட நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை.